ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் மிதுன லக்னத்திற்கு 14 நாட்கள், அதாவது ஆகஸ்ட் 17 முதல் ஆகஸ்ட் 30 வரை, இந்த 14 நாட்களில் தைரியஸ்தானம், சகாயஸ்தானம், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், அறிவு சார்ந்த விஷயங்கள், தகவல் தொடர்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஸ்தானம், இது மாதிரியான ஸ்தானமான 3ஆம் இடத்துல சூரியன் கேது சேர்க்கை பெறுகிறார்கள் இந்த 14 நாட்களில். இதனால் என்ன நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அல்லது என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 3ஆம் இடத்துல கேதுனுடைய நட்சத்திரம் இருக்கு, சிம்மராசியில் மகம் என்கின்ற நட்சத்திரம். அதே மகம் என்ற நட்சத்திரத்துல கேது இப்ப கோசாரத்துல அங்கேயே உட்கார்ந்துருக்க. அந்த கேதுவோட அந்த 3ஆம் அதிபதியான சூரியனும் அங்க போய் இணைகிறார். இது 3ஆம் பாவம் என்று சொன்னால், நான் சொன்னேன் இல்லையா, அந்த தன்னம்பிக்கை, அறிவு சார்ந்த விஷயங்கள், ஒரு இடமாற்றம் பண்ணிக்கலாம், ஒரு டாக்குமெண்ட்ஸை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஒரு இடம் விட்டு இடம் போகிறது, பிரயாணம் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் கொண்ட அந்த 3ஆம் இடத்துக்கு இது மிகப்பெரிய பாதகம்னுலாம் சொல்ல முடியாது. 3ஆம் இடம் கெட்டு போகாது, 3ஆம் இடம் தோல்வி அடையாது. ஆனால் இப்போ உங்களுக்கு சூரிய திசையோ கேது திசையோ அல்லது புத்தி அந்தரம் சூட்சமோ இப்படி என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு அந்த சூரியனோ கேதுவோ திசாபுத்தியில இருந்தது அப்படின்னா, இந்த 14 நாட்கள்ல இந்த செயல்பாடுகள்ல சில சிக்கல்கள் இருக்கு, குழப்பங்கள் இருக்கு. ஒரு விஷயத்தை சீக்கிரம் முடிக்க முடியாம தாமதங்கள் ஏற்படும். அதாவது மிஸ்டேக்காக பண்ண வேண்டியது ஏற்படும். இப்போ ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், அதை ஃபால்ஸாக அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு சில விளைவுகள் இருக்கு இல்லையா. அது மாதிரி ஒரு பத்திரப்பதிவே பண்ணுறோம் அல்லது ஒரு முகவரி, ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறோம், ஐடி கார்டு ரெடி பண்ணுறோம், ஃபோனு கூட நம்ம எடுத்துக்கலாம், ஃபோன் நம்பர், சிம் கார்டு வாங்குறது கூட எடுத்துக்கலாம். இது எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு கோளாறு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் சூரியன் கேது திசாபுத்தி அந்தரத்தில் நடக்குதோ அவங்களுக்கு இந்த கோளாறுகள்னால மன விரக்தி ஏற்படும். சூரியன் என்கின்ற ஒளியை கேது என்கின்ற இருள் சூழ்வதால் அதில் வரும் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் மாதிரி கொடுக்கறது. நான் தைரியமாக தான் செஞ்சேன், ஊக்கமாக செஞ்சேன், திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கலையே, இது மாதிரி சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி நிகழ்வுகளில் சில மாறுதல்கள், முன்ன பின்ன எதிர்பார்க்காத சம்பவங்கள், எதில் நம்பிக்கை வச்சோமோ அந்த நம்பிக்கைக்கே ஒரு மோசடி நடக்கக்கூடியது. ஒன்றுமில்ல, ஒரு செக்கு வாங்குகிறோம், டிடி வாங்குகிறோம், அது சிக்னேச்சர் இல்லை அல்லது ஒரு டேட்டை தப்பாக போட்டாங்க, இப்படியெல்லாம். அப்போ இது அவரவர்களுடைய கர்மா ஜாதகத்தின்படி ஏதோ ஒரு தொடர்பில் இந்த மாதிரி நிகழ்வுகள்னால பாதிக்கப்படுறது நடக்கும். அதனால் 3ஆம் இடம் என்பது வேலை செய்கிறது, அதில் குழப்பம் இருக்கிறது. ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கலாம், அதில் அந்த ஆர்டரில் ஏதோ மிஸ்டேக் ஆகிப்போச்சு. இடம் விட்டு இடம் மாறலாம் அல்லது வீடு மாறலான்ட்டு பிளான் பண்ணோம், அதில் ஏதோ ஒரு குழப்பம். இப்படி முன்னுக்கு பின் முரணாக ஒரு உத்தரவாதம் கொடுத்த விஷயத்தை திடீரென்று அதை கேன்சல் பண்ணக்கூடிய வேலை நடக்கிறது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயினாக இந்த 14 நாட்களில்
புது முயற்சிகள், புது பத்திரப்பதிவுகள், புது நபர்கள் சந்திப்பு, புதிய திட்டங்களினுடைய ஒரு தகவல் பரிமாற்றம், இதெல்லாம் பண்ணும்போது மிக மிக கவனமாக செய்ய வேண்டும். கேதுவினுடைய ஆற்றல் அறிவு சார்ந்து ஓரளவுக்கு தனித்திறமையை வளர்த்து கொடுத்தாலும் கூட, இந்த சூரியன் கேதுனுடைய கன்ஜக்ஷன் இணைவு அப்படிங்கிறது அதுல ஒரு முரண்பாடை கொடுத்துருது. இப்ப ஒரு ஒரு கவிதை எழுதுறாங்க. அந்த கவிதையில ஒரு விஷயத்தை சொல்ல வரலாம் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. ஆனா அதுல 4 பேர் விமர்சனம் பண்ற மாதிரியார் ஏதோ ஒரு படைப்பு பண்ணிடுறாங்கன்னு வைங்க. அது மாதிரி நாம நல்லதைத்தான் செய்ய போறோம். அந்த காரியத்தையும் செய்ய தூண்டுது கிரகங்கள். ஆனால் அந்த காரியத்தினால நமக்கு 100% பெனிஃபிட் கொடுக்காம, ஏதோ ஒரு வகையில அதுல ஒரு சிக்கலை உருவாக்குறது, ஒரு மனக்குழப்பத்தை உருவாக்குவது, ஒரு தைரியத்தை குறைக்கக்கூடிய வகையில நிகழ்வுகள் அமைவது. இந்த மாதிரி கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டா போதும். வேற ஒன்றும் தொந்தரவு இல்லை. உங்களுக்கு சூரிய திசை புத்தி அந்தரம், கேது திசை புத்தி அந்தரம் எதுவுமே நடக்கலை அப்படின்னா இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நமக்கு மாற்றம் பண்ணி போகிறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. அல்லது ஒரு சிலர் கோயிலுக்கு போவாங்க, தீர்த்த யாத்திரை, இது மாதிரியான பிரயாணங்கள் அமைச்சுக்கும் போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டில் ப்ராப்ளம் வருது, பயணத்தில் ப்ராப்ளம் வருது, பயணத்தில் காலதாமதம் ஏற்படுது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வண்டியே மாறி ஏறிடுவாங்க. அப்போ இது மாதிரி தகவல் தொடர்பு, பிரயாணம், ஒரு தகவல் பரிமாற்றம், அறிவு சார்ந்த படைப்புகள், கருவிகள், இத்தனையிலையும் நம்ம கவனம் எடுத்துக்கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. 14 நாள் பெரிய பயப்பட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கு இந்தந்த நிகழ்வுகளில் நமக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இந்த கிரகங்கள் இந்த செயல்பாடுகளை முரண்பாடாக செய்யும். ஒரே தன்மையுடைய நட்பு கிரகங்களாக இருந்தால் டபுள் பவர் கொடுக்கும். அது ரொம்பவுமே அட்ராக்டிவா டெவலப் பண்ணி விட்டுரும். ஆனா இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஏன் நமக்கு தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை உண்டு பண்ற அளவுக்கு ஒரு சிக்கலான நிகழ்வை காமிக்குதுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. இதை நீங்க உங்க ஜாதகத்தின்படி திசாபுத்திகள் இருந்தால் கொஞ்சம் பொது காரியங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.